Question number 2. Find the value of 3 subdivisions கொடுத்திருக்காங்க. 3 subdivisionல all trigonometric functions ஓட inverse functions இருக்கு. So இதோட values நாம கண்டுபிடிக்கணும். So first subdivision tan inverse root 3 minus secant inverse minus 2. So ரெண்டு வேல்யூ தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு நான் ஃபைனலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். So tan inverse of root 3 ஓட வேல்யூ tan inverse of root 3 ஓட வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன், let us take y is equal to tan inverse of root 3 எழுதிக்கலாமா. ஸோ இந்த tan inverse எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது என்ன வரும், tan y is equal to root 3. tan வேல்யூவில் root 3 எப்போ வரும், tan 60 டிகிரியோட வேல்யூ root 3. ஸோ 60 டிகிரி எப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம், tan pi by 3 எழுதிக்கலாமா. ஸோ ஹியர் ரெண்டு கம்பேர் பண்ணும்போது y is equal to pi by 3. therefore நான் y ன்னு எதை எடுத்திருக்கேன், tan inverse of root 3 is equal to pi by 3. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி secant inverse ஓட வேல்யூ நான் தனியாக கண்டுபிடிக்கிறேன். secant inverse of minus 2. ஸோ இதை நான் y ன்னு எடுத்துக்கலாமா, y is equal to secant inverse of minus 2. secant inverse left hand side வரும்போது secant வரும், secant y is equal to minus 2. நெக்ஸ்ட்டு நமக்கு சீக்கனோட டேபிள் வேல்யூ தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். ரெசிப்ரோக்கல் ரெண்டு போத் சைடு ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது எனக்கு சீக்கன் காஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2. ரைட் ஹேண்ட் சைடு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும்ல, ஸோ 1/2 வந்துடும். ஸோ காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் காஸில் 1/2 வேல்யூ 60 டிகிரியில் வரும். தேர்ஃபோர் காஸ் பை பை 3. இப்போ பாருங்கள், காஸ் ஃபங்க்ஷன் is a even function. even function அப்படிங்கிறதுனால இந்த மைனஸ் உள்ளே வரும்போது பை மைனஸ் அப்படின்னு வரும். therefore cos y is equal to cos of pi minus pi by 3 ன்னு வரும். so cos y is equal to cos 3 pi minus pi 2 pi by 3. ஸோ இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் therefore y is equal to 2 pi by 3. y நான் எதை எடுத்திருக்கேன், secant inverse minus 2 தான் நம்ம y ன்னு எடுத்திருக்கோம். therefore secant inverse of minus 2 is equal to 2 pi by 3. ஸோ tan inverse of root 3 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். secant inverse of minus 2 ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவையுமே நான் கொஷினில் அப்ளை பண்ணும்போது எனக்கு ரிக்வயர்டு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நான் கொஷின் அகைன் எழுதிக்கிறேன். tan inverse root 3 minus secant inverse of minus 2 which is equal to tan inverse root 3 ஓட வேல்யூ நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கேன் pi by 3. ஸோ pi by 3 minus secant inverse minus 2 ஓட வேல்யூ 2 pi by 3 which is equal to denominator சேமாக இருக்கிறதுனால காமனாக எழுதிக்கலாம். நியூமரேட்டரில் pi minus 2 pi which is equal to minus pi by 3. So hence the answer is minus pi by 3. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் அஸ் யூஷுவல் என்ன பண்ண போகிறேன், தனித்தனியாக வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு let us take y is equal to sin inverse of minus 1. ஸோ sin inverse left hand side வந்துச்சுன்னா sin வரும். ஸோ sin y is equal to minus 1. sin y is equal to minus 1 எப்போ வரும், sin pi by 2ல் வரும். So sin is an odd function, therefore sin y is equal to minus அப்படியே உள்ள வந்துரும், sin minus pi by 2 because sin is an odd function. So compare பண்ணும்போது y is equal to minus pi by 2. therefore sin inverse of minus 1 is equal to minus pi by 2. So ஒரு டேர்முக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் cos inverse 1/2. ஸோ நான் இதே அதே மாதிரி y is equal to cos inverse of 1/2 எடுத்துக்கிறேன். ஸோ cos inverse எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது காசுன்னு வரும். ஸோ cos y is equal to 1/2. cos y is equal to காஸில் 1/2 வேல்யூ 60 டிகிரியில் வரும். therefore cos pi by 3. ரெண்டே கம்பேர் பண்ணும்போது y is equal to pi by 3. therefore y நாம் எடுத்தது cos inverse 1/2 is equal to pi by 3. ஸோ ரெண்டு டேர்முக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ட் டேர்ம் பாருங்கள், cot inverse 2.
ஸோ இதே நான் y is equal to எடுத்துக்கிறேன். ஸோ y is equal to cot inverse of 2. ஸோ cot inverse left hand side வந்துச்சுன்னா காட்னு வரும். cot y is equal to 2. காட்டோட வேல்யூ நமக்கு தெரியாது டேபிள் வேல்யூ. ஸோ நான் அதை டேனாக கன்வெர்ட் பண்ணும்போது டபுள் சைடும் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஸோ tan y is equal to 1/2. இப்போ பாருங்கள் tan டேபிளில் 1/2ங்கிற வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுமா? ஆகாது. ஸோ டேனோட வேல்யூ 1/2 நமக்கு வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ இதை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஸோ இந்த cot inverse of 2 நாம் கன்வெர்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் நான் கொஸ்டின் எழுதுகிறேன் பாருங்கள். கொஸ்டின் அகெயின் எழுதுகிறேன். sin inverse minus 1 plus cos inverse 1/2 plus cot inverse of 2 which is equal to sin inverse minus 1 oda value minus pi/2. So minus pi/2 plus cos inverse 1/3 oda value pi/3 plus cot inverse க்கு நான் வேல்யூ கண்டுபிடிக்கவே இல்லை பிகாஸ் அதுக்கு ஒரு டேபிள் வேல்யூவே வரல. ஸோ இந்த ரெண்டுக்கும் நான் எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா எல்சிஎம் 6 தான் எடுப்போம். காமன் மல்டிபிள் 6. ஸோ இதை நான் 3ஆல் மல்டிபிள் பண்ணோம். மைனஸ் 3π ப்ளஸ் 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் 2π ப்ளஸ் cot inverse of 2 which is equal to minus 3π plus 2π minus pi by 6 plus cot inverse of 2 which is equal to cot inverse of 2 minus pi by 6. Positive value first edit, negative value second edit. Hence the answer is cot inverse of 2 minus pi by 6. The answer is third subdivision. Cot inverse 1 plus sin inverse of minus root 3/2 minus secant inverse of minus root 2. So தனித்தனியாக வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாமா? ஃபஸ்ட்டு let us take y is equal to cot inverse of 1. So cot inverse left hand side வந்துச்சுன்னா cot y ஆகிடும். So cot y is equal to 1. cot வேல்யூவை நான் டேனாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா take reciprocal on both side. So tan y is equal to 1க்கு reciprocal எடுத்தாலும் 1 தான் வரும். So tan y is equal to 1 நான் tanல tan 45 டிகிரியில் 1 வரும். ஸோ tan pi/4 எழுதிக்கலாமா? tan 45 டிகிரியோட வேல்யூ 1. ஸோ tan pi/4 எழுதிக்கிறேன். ஸோ இந்த போத் ஃபங்க்ஷனை கம்பேர் பண்ணும்போது y is equal to pi/4 கிடைக்கும். ஸோ நான் yன்னு எதை எடுத்திருக்கேன்? cot inverse of 1 எடுத்திருக்கேன். therefore cot inverse of 1 is equal to pi/4. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு டேர்முக்கு வேல்யூ கிடச்சிச்சு. செகண்ட் டேர்ம் அதே மாதிரி sin inverse of minus root 3/2. நான் yன்னு எடுத்துக்கிறேன். y is equal to sin inverse of minus root 3/2. sin inverse left hand side போச்சுன்னா என்ன வரும்? sin yன்னு வருமா? sin y is equal to minus root 3/2. next sin y is equal to மைனஸ் அப்படி வச்சுக்கலாம். சைனில் root 3/2 60 டிகிரியில் வரும். ஸோ sin pi/3. next sin y is equal to sin is an odd function. ஸோ மைனஸ் உள்ளே போகும்போது அப்படியே போகும் sin minus pi/3. ஸோ இப்போ நான் கம்பேர் பண்ணும்போது y is equal to minus pi/3 கிடைக்கும். therefore y நான் எதை எடுத்திருக்கேன்? sin inverse of minus root 3/2 is equal to minus pi/3 கிடைக்கும். ஸோ செகண்ட் டேர்மோட வேல்யூ எனக்கு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம் secant inverse of minus root 2. ஸோ y is equal to secant inverse of minus root 2. ஸோ இதில் secant inverse left hand side வந்துச்சுன்னா secant வரும். ஸோ secant y is equal to minus root 2. secant y is equal to minus of root 2 இருக்குது. secantோட ரெசிப்ரோக்கல் வேணும். நமக்கு ரெசிப்ரோக்கல் காஸ் இருந்ததுனா தான் வேல்யூ டேபிள் வேல்யூ வச்சு கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ சீக்கனை நான் காசாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா டேக்கிங் ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட். ஸோ காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/√2. ரூட் 2ஓட ரெசிப்ரோக்கல் 1/√2. நெக்ஸ்ட்டு காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸில் 1/√2 எப்போ வரும்? pi/4 45 டிகிரியில் வரும். ஸோ காஸ் pi/4 காஸ் pi/4 தான் -1/√2. ஸோ இது வந்து காஸ் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ மைனஸ் உள்ளே வரும்போது பை மைனஸ் அப்படின்னு வரும். ஸோ காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் பை மைனஸ் pi/4. ஸோ இங்கே சைன் இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷன். ஸோ மைனஸ் அப்படியே உள்ள வந்துச்சு.
பட் காஸ் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ மைனஸ் உள்ள வரும்போது பை மைனஸ் அப்படின்னு போகும். ஸோ நெக்ஸ்ட்டு காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் 4π minus பை 3π/4. ஸோ இது ரெண்டே கம்பேர் பண்ணும்போது therefore y is equal to 3π/4. y means y நான் எதை எடுத்திருக்கேன், secant inverse minus root 2. therefore secant inverse of minus root 2 is equal to 3π/4. ஸோ 3 டேர்மோட வேல்யூ எனக்கு கிடச்சிச்சு. ஸோ கொஷின் அகைன் எழுதிட்டு அந்த 3 டேர்மோட வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கொஷின் எழுதுகிறேன் பாருங்கள். cot inverse of 1 plus sin inverse of minus root 3/2 minus secant inverse of minus root 2 which is equal to cot inverse of 1 oda value π/4 plus sin inverse of root 3/2 oda value minus π/3 minus secant inverse minus root 2 oda value 3π/4. 3π/4. So which is equal to, இதை நான் எப்படி எழுதிக்கலாம், π/4 minus π/3 minus 3π/4. ஸோ LCM என்ன எடுத்துக்கலாம், டினாமினேட்டரில் 4 and 3 இருக்குது. ஸோ அது காமன் மல்டிபிள் இஸ் 12. ஸோ இது 3ஆல் மல்டிபிள் பண்ணோம் 3π மைனஸ் இந்த 4ஆல் மல்டிபிள் பண்ணோம் 4π, இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணோம். ஸோ 9 மைனஸ் 9π which is equal to 3π plus 3π minus 4 minus 9 minus 13π/12 which is equal to 3 minus 13 minus 10π/12. ஸோ செகண்ட் டேபிளுக்கு நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 5 2s are 10, 6 2s are 12. hence the answer is minus 5π/6. ஸோ 3π minus 13π minus 10π. ஸோ இது செகண்ட் டேபிள் கேன்சல் பண்ணேன்னா minus 5π/6. hence the answer is minus 5π/6.